ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 10th முடிச்சிருந்தா போதும், 44,228 காலி பணியிடங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போதைக்கு இருக்குது. இது ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கிறாங்கன்னா கிடையாது, ஆல் இண்டியா லெவலில் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்ப்போம். இதுக்கு அப்ளை பண்ண ஜஸ்ட் 10th படித்து முடிச்சிருந்தாலே போதும். இந்த மாதிரி ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இதை வெளியிட்டிருக்காங்க. என்றைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ஜூலை மாதம். இது ஃபுல்லாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 பேசிக்கில் ஜாப் எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமிக் டாக் சேவாக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த வீடியோட டீட்டெயில்ஸு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். டவுட் எதாவது இருந்தால் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .government.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் என்றைக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15, 2021 வெளியிட்டுட்டாங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் August 5, 2024. சப்போஸ் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ளே பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் ஜூலை 15, 2024. லாஸ்ட் டேட் August 5, 2024. ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, பை மிஸ்டேக் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. August 6 to August 8. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ நல்லா செக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் ரீசெக்கும் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 years, மேக்ஸிமம் 40 years இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அது அக்கார்டிங் டு கேஸ்ட் படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் கால்குலேஷன் எப்படி இருக்கணும்னா, 5 August 2024 உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஏஜோ அதை தான் போடணும். இப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம். எஸ்டி எஸ்சி கேட்டகரிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு நோ ரிலாக்ஸேஷன். பிடபிள்யூடிக்கு 10 years கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசிக்கு 13 years கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ வித் எஸ்சி எஸ்டிக்கு 15 years கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன்றதை பார்ப்போம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கம்பல்சரி இருந்திருக்கணும். உங்களோட எக்ஸாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்திருக்கணும். தென் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாேருக்கும் லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவோம், அப்போ தமிழ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இது ஆல் இண்டியா லெவலில் எடுக்கிறதுனால அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 23 ட்ரைபல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த லோக்கலில் இருக்கவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானா இல்லை, அதர் குவாலிஃபிகேஷனும் கேட்குறாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரும் சைக்கிளும் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அக்கார்டிங் டு கேஸ்ட் படி நம்மளுக்கு ரிசர்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாது. இதில் மெஜாரிட்டி ஆஃப் டவுட் என்ன இருக்குன்னா, மக்களுக்கு 480, 490 மார்க் எடுத்தால் தான் இந்த போஸ்ட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது, அப்ளை பண்ணுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சப்போஸ் அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க பிடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் August 5, 2024. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .government.in போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாம் வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷனை யார் வெளியிடுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ரெகுலர் பேஸிஸில் எடுக்கிறாங்க, பர்மனெண்ட் தான், ஆல் ஓவர் இந்தியா லெவலில் எடுக்கிறாங்க. 44,228 ஜாப் வேக்கன்சி இருக்குது. எஜுகேஷன் நம்ம 10th முடிச்சிருந்தா போதும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதர் குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டரும் சைக்கிளிங்கும் வரும். ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 40. ஃபீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி உமன்ஸ் டிரான்ஸ் உமன்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ. மேல் மட்டும் 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. August 5 எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் 3 days தான் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கனாலே நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் லிங்க்லாம் வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்குள்ளே போயிட்டதும் நமக்கு என்றைக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்லாம் இதிலே காட்ட ஆரம்பிச்சிடும். என்றைக்கு வெளியிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024. நம்பர் ஆஃப் போஸ்ட் 44,228.
ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15, லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 5. கீழே வந்தீங்கன்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோமோ அதை மென்ஷன் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ எந்தெந்த ஏரியாவில் எத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 31st பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி தமிழ்நாட்டில் டோட்டலாக 3789 வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்க்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.